இவர்கள் திருப்பி இந்த பாவத்துக்குள்ள போய் விழ வேண்டிய சூழ்நிலை வருது. அல்லேலூயா சொல்லாங்களா? நான் மறுபடியும் அதை தான் சொல்றேன். உலகத்துல இருக்கிற உலக மனுஷர்களுடைய சுபாவமும் உலக மனுஷருடைய எண்ணமும் உலகத்துல இருக்க மற்ற வாலிபன் போலவோ உலகத்துல இருக்க மற்ற பிள்ளைகளை போலவோ சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளையாய் ஜீவிக்கிற எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குணங்கள் இருக்கும்னு சொன்னா நான் 100% சொல்றேன். நீ இன்னும் பழச மறக்கல, நீ இன்னும் உலகத்தானா இருக்கிற, இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, நீ சபைக்கு வர்றது வேஸ்ட். அல்லேலூயா சொல்லாமா? ஆமா. ஏன்னா நான் உலகத்தை விட்டு எதுக்கு சபைக்கு வரேன்? நான் சபைக்கு வர்றது எதுக்காகனா, நான் என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டது, நான் இனிமே வந்து ஒரு புதிய மனுஷன், உலகத்துக்கு எனக்கு நம்ம சம்மந்தம் இல்லை, என் வாயில உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பேச்சு என் வாயில இருக்காது, உலகத்துல இருக்கிறவர்களை மாதிரி நான் அல்ல அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தான், ஒரு சேஞ்சான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தான் நம்ம எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கிட்டு சபைக்கு வரோம். இல்லைங்களா? எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? அந்த சபைக்கு வந்துமே உலகத்தார் மாதிரியே நம்ம இருந்தோம்னா, உலகத்தில் ஒரு வாலிபன் என்னென்ன பாவம் பண்றானோ அதெல்லாம் நானும் பண்றேன். கேட்டா இது வயசு. நான் சொல்றேன், இயேசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாவம் செய்வதற்கு வயசு முக்கியம் இல்லை. இவன் சொல்றான் இதெல்லாம் வயசு. என்ன வயசு? அப்ப நீ என்ன சபைக்கு வந்த? நான் கேட்கிறேன், அப்ப நீ உலகத்திலே இரு. அல்லேலூயா. வேதம் சொல்லும்போது ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, இதுல 1 ராஜாக்கள் சொல்லும்போது சொல்லுது, கர்த்தரே தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, இல்ல பாகால் தெய்வமானா பாகால். உனக்கு உலகம் தான் வேணும்னா உலகத்தில் ஓடிப்போ. நீங்க வந்து அல்லேலூயா உள்ளே வாயான்னு பாடிட்டு மூக்கல காதல ஒன்றும் போடாம கழுத்துல கஞ்சில ஒன்றும் போடாம நான் ஒரு கிறிஸ்தவன்னு நீ ஒரு மாய்மாலமான ஒரு ஜீவியை ஜீவிச்சுக்கிட்டு உலகத்துல இருக்கிற அத்தனை பிள்ளைங்க செய்யற எல்லா பாவங்களையும் நீயும் செஞ்சுக்கிட்டு நான் ஒரு ஆண்டவர், நான் ஒரு ஆண்டோடைய பிள்ளை, நான் வந்து ஆண்டோடைய பரிசுத்தமான பிள்ளை அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டு ஜீவிச்சேன்னு சொன்னா உன்னை நீயே ஏமாத்தி கொண்டு இருக்கிற. நீ சொல்லலாம் கர்த்தருடைய பிள்ளைன்னு, ஆனா கர்த்தர் உன் சுபாவம் மாற்றம் வராத பட்சத்துல, மறக்க வேண்டிய விஷயத்தை நீ மறக்காத பட்சத்துல, விட வேண்டிய பாவத்தை நீ விடாத பட்சத்துல உன்னை கர்த்தர் ஒருபோதும் நீ என்னுடைய பிள்ளைன்னு சொல்லவே. அதுதான் உண்மை. கிறிஸ்துவுக்குள்ள வருகிறவர்களுக்கு சுபாவ மாற்றம் முக்கியங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு சுபாவ மாற்றம் தான் ரொம்ப முக்கியம். ஆள் மாற்றம்லாம் அப்புறம். நீ கலக்கிறது மூக்கில் இருக்கிற கலக்கிறது காதில் இருக்கிற கலக்கிறதுலாம் அப்புறம். நான் கேட்குறேன், இப்போ மூக்கில் காதில் ஒன்றுமே நம்ம போடல, ரைட்டு, இந்த சத்தியம் பைபிள்லார இருக்கு, சரி நான் ஏற்றுக்கிறேன். சரி, இப்போ இதெல்லாம் மூக்கில் போடாமல் இருந்துக்கிட்டு என் இருதயத்துக்குள்ளார பல விதமான அழுக்க நான் வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இதை ஆண்டவர் ஏற்றுப்பாரா? இதை கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லுவாரா? அதனால தான் எங்கள் சபையில் நாங்கள் சொல்லுவோம், கலக்கிறது விருப்பம். இன்னைக்கு நிறைய பேர் மூக்கில் காதில் இருக்கிறத புறாத்தி கலத்திக்கிறான், ஆனா இருதயத்துக்குள்ள இருக்க வேண்டிய விஷயத்த இருக்கு. நான் சொல்றேன், காதுல போட்டா என்ன தப்பு, மூக்குல போட்டா என்ன தப்பு, கழுத்துல போட்டுட்டா என்ன தப்பு? இது ஒண்ணும் தப்பு இல்ல. நான் சொல்றேன், ஐயா, நீ இவைகளை பார்க்கிறோம், உனக்குள்ள இருக்கிறத கழுவி நீ சுத்திகரி. இதை எடுத்துட்டு சுபாவத்துல ஒரு மாற்றம் இல்லாம நீ சுபாவத்துல உலகத்துல இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்குவ. காதுல மூக்குல போட்டா தப்புனா இதை தப்புன்னு எங்கனே ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நான் கேட்கிறேன், இதை காட்டி நான் சொல்லிட்டுமா? திவ்ய சுபாவம் உள்ளவர்களாய் நீங்கள் நான் மாறணும், திவ்ய சுபாவம் உள்ள ஆளா மாறணும், நற்குணசாலிகளாய் மாறணும். இதை விட்டாரான் இவன் இந்த பிரசவம் கூட எப்படி இது எல்லாத்தையும் விட்டுட்டு இதெல்லாம் போடக்கூடாது. இது பைபிள். நான் சொல்றேன், அதே ஆண்டவர் தான் சொல்றாரு, இந்த இதயத்துக்குள்ள வேற எதுவும் இருக்கக்கூடாது, கருத்துல கூட அதே ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ எந்த ஒரு பாவ காரியங்களையும் பாவ எண்ணத்துக்குள்ள ஒரு சரீரத்தை நீ ஒப்பு கொடுக்க கூடாது. வேதம் என்ன சொல்லுது? அதாவது ஆவிக்கேற்ற உன் சரீரத்துல, மாம்சமான உன் சரீரத்துல பாவம் ஆளுகை செய்வதற்கு நீ இடம் கொடுக்காம இருன்றார். பாவம் என் சரீரத்தில் ஆளுகை செய்யாம நான் தான் இடம் கொடுக்காம இருக்கணும். தோடு போட்டா பாவங்கிற நீ மற்றதை செய்ய சினிமாவை பார்க்குறியா? அது பாவம் இல்லையா? நகை போட்டா பாவம்னு சொல்ற நீ மற்ற உலகத்துக்குரிய எல்லா விதமான சித்தைக்குள்ளாரையும் இச்சைக்குள்ளாரையும் உலகத்துடைய எல்லா விதமான ஆசபாசங்களுக்குள்ளாரையும் உலகத்துல இருக்கிற மற்ற ஜனங்கள் ஜீவிக்கிற ஜீவியத்தை போல நீ ஜீவிக்கிறிய, இது பாவம் இல்லையா? அப்ப நகை போட்டா மட்டும்தான் பாவமா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எவ்வளவு இன்னைக்கு சத்தியத்தை பிரட்டி 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 தனக்கு சாதகமா எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பேசிக்கிறது. சத்தியத்தை சத்தியத்தமா சொன்னோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் இல்லை. அதனாலதான் எங்க நம்ம சபையில நாங்க அதிகமா இதை நாங்க கண்டிச்சு நகையை ஊசலாம் நாங்க பேசுறதே கிடையாது. நான் இன்னைக்கு சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். ஆனா நகை போடுவது தவறு வேதத்தின்படி. நான் சொல்றேன், இன்னொரு பக்கம் ஒரு வசனத்தோடு நான் உனக்கு சொல்றேன், இதெல்லாம் உனக்கு அலங்காரமா இராம அமைதி ஒண்ணுகிட்ட இருக்கா? இது எதுவுமே கிடையாது, நகை மட்டும் போடுறதுல என்ன தப்புங்கிற நீ? என் கருத்தை நான் சொல்றேன், உனக்கிட்ட அமைதி இருக்கா, சாந்தம் இருக்கா, அன்பு இருக்கா, இச்சை அடக்கம் இருக்கா, தயவு இருக்கா, நற்குணம் இருக்கா? இது எதுவுமே இல்லை. இப்ப இது எல்லாமே உனக்குள்ளார இருக்குது. இச்சை அடக்கம் இல்லாம
பொறாமை இருக்குது, இச்சை கொண்ட மனுஷனா இருக்கிற, காம விகாரத்துக்கு ஏதுவான வாழ்க்கை, அப்புறம் உலகத்துக்குரிய வாழ்க்கை, உலகத்துக்குரிய எல்லா விதமான சுபாவம் இருக்குது, பொறாமை இருக்குது, வன்கண் இருக்குது, கெட்ட பேச்சு பேசுறது, துர்க்குணம் இருக்கு, எல்லாமே உள்ளாக இருக்குது. நகையை மட்டும் நான் கலத்திக்கிறேன். அப்ப இதெல்லாம் உள்ள இருக்கணும். இதை கலத்துறதுல நீ பரலோகம் போகணும். எங்க ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு? எங்க எழுதி வச்சிருக்காரு? வேண்டாம் சொன்னா விடுங்கம்னா எல்லாத்தையும் விட்டுரு. இந்த மாய்மாலமான வருஷம் இப்படி கொஞ்சம் போய் அப்படி கொஞ்சம் போய் இப்படி கொஞ்சம் போய் அப்படி கொஞ்சம் இப்படி வளைச்சிக்கிட்டு வர இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு மாய்மாலமான இந்த உலகத்துக்கு ரத்த வேஷம் தரிக்கிற இந்த விஷயம் இருந்துச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆண்டவர் வெளுத்து தளிப்புவார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமாங்க. இன்னைக்கு இதெல்லாம் இல்லாம இவன் மூக்களை எல்லாத்தையும் கலத்தி போடுவான். பக்கத்து வீட்டுக்காரன், எடுத்த வீட்டுக்காரன் பக்கத்துல கொஞ்சம் சாணிய தூக்கி வச்சுட்டா உடனே கால மூக்கால போனாலும் தான் போகுது. நம்ம போடணும். எங்க ஐயா போடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அதே ஐயா கிட்ட திருப்பி போய் கேளு, ஐயா நகை போட்டிருந்தா போடாது தப்புங்கிறது மாதிரி எதிர்த்த விட்டாவோட சண்டை போடுறது தப்பா ரைட்டான்னு போய் கேளு. அந்த ஐயா என்ன சொல்றாரு? அல்லேலூயா சொல்லாமா? ஐயா போட வேண்டாம்னாங்க. எங்க ஐயா நகை போட்டு தான் யார் சொல்ற ரைட்டியா? உங்க ஐயா நகை போட்டு தான் யார் சொல்ல கொடுத்தாரு? இப்ப அதே ஐயா கிட்ட நீ போய் திருப்பி கேளு, ஐயா ஒரு எதிர்த்த வீட்டுக்காரங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களோட நான் அன்பா இருக்கணுமா எதிரியா இருக்கணுமா போய் கேளு. அந்த ஐயா என்ன சொல்றாரு? அல்லேலூயா சொல்லாங்களா? சத்தியம் தெரியாத ஒரு வாழ்க்கையில போய்கிட்டு இருக்கிறோம். வேதத்தை படி, வேதத்துல என்ன சொல்லுதோ அதை படி. நீ மறக்க வேண்டிய விஷயங்களை நீ மறக்கல, நீ விட வேண்டிய விஷயங்களை நீ விடல, நீ மறக்க வேண்டிய விஷயங்களை மறக்காம, நினைக்க வேண்டிய விஷயங்களை நீ நினைக்காம, நீ எல்லாத்தையும் உலகத்தாரை போல நினைத்தன்னு சொன்னா நீ ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளையா ஜீவிக்க முடியவே முடியாது. இதை கர்த்தர் ஒருபோதும் அந்த நினைவுகளையும் அந்த காரியங்களை அங்கீகரிக்க மாட்டாரு. உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நீ இழக்க வேண்டிய சூழ்நிலை தான். இப்ப நான் மறக்க வேண்டிய விஷயத்தை என்ன பண்ணணும்? ஏசாயா தான் சொல்றாரு, வாலிபத்துடைய காரியங்கள், வாலிபத்தின் வெக்கத்தை நீ மறங்குது. உன் வாலிபத்துல இருக்க அழக நீ மற, உன் வாலிபம் வயதை நீ மற. இளையோர் முதியோரை போலவும் முதியோர் இளையோரை போறையும் நீ மாறு. ஒன்றும் தப்பு கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா? ஆமா. உலகத்துக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் வரணும். நான் எல்லா வாலிப பிள்ளைகளும் செய்யற விஷயத்தையும் நானும் செஞ்சுக்கிட்டு இங்க வந்து முக்கார ஓடிக்கிட்டு கையை தச்சுட்டா ஆண்டவர் எனக்கு வந்து எல்லா விதமான வழிவாசலையும் திறப்பாருங்கிற ஒரு மாய்மானமான ஜீவியத்துக்குள்ள இருக்காத. நீ கர்த்தருடைய பிள்ளை இல்லைங்கிறத ஒரு சுபாவத்துல ஆண்டவர் கண்டுபிடிப்பார். உலகத்துல யார் எது வேணாலும் சொல்லட்டும், உலகத்துல எப்படி வேணாலும் போகட்டும், உலகத்துல இருக்கிறவன் நீ இயேசுவோட பிள்ளைன்னு இல்லைன்னே என்ன சொல்லட்டும், ஆனா எனக்குள்ள இருக்கிற இயேசுவுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட ஒரு ஜீவியை இயேசுவோடு வாழ்றேங்கிறது தெரியும். இயேசுவுக்கு எனக்கு தான் இருக்கணும். இப்ப இயேசுவுக்கு எனக்கு எந்த விஷயத்துல இருக்கணும்? என் சுபாவத்துல இருக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? ஆமா, சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம். நான் காதுல தானே போட்டிருக்கேன், என் இருதயத்துல இருக்குல்ல. வேதம் என்ன சொல்லுது? கை கழுவாம அவங்க சாப்பிட்றாங்க. ரைட்டுப்பா, கை கழுவாம சாப்பிட்டா என்ன தப்பு? இயேசு கேட்டாரு. அது வந்து யூதருடைய வழக்கத்தின்படி கை கழுவக்கூடாது. கை கழுவணும், எந்த நேரமும் அவங்க கை கழுவிட்டே இருப்பாங்க. அதனால கை கழுவி சாப்பிட்டு இயேசு கேட்டாரு, ஏண்டா மனுஷன் கை கழுவாம சாப்பிட்றதுலாம் ஆசிரியத்துறை வழியா காலையில போயிடும், ஆனா மனுஷனுக்குள்ளார இருந்து புறப்படுது பாரு, அதுதான் மனுஷனை என்ன பண்ணுது? நகை போட்டா தீட்டாயா நகர். அப்போ உனக்குள்ள இருக்கிற விஷயம், உனக்குள்ள இருக்கிற பொறாமை, வன்கண், பிராடு, உனக்குள்ள இருக்கிறதான இச்சை அடக்கம் இல்லாம, உனக்குள்ள இருக்கிற காம விகாரத்தினாவே, உனக்குள்ள இருக்கிற வன்கண்ணினாவே, உனக்குள்ள இருக்கிற மாமிச இச்சையினாவே, இதெல்லாம் என்னது? அப்ப இதை காட்டில எது உன்னை தீட்டாக்கும் வசனம் சொல்லுது தெரியுமா? உனக்குள்ளார இருந்து புறப்படுகிற சொல்லுங்க விஷயம் தான், வார்த்தைங்கிறதோட விஷயம். என் இருதயத்துல இருந்து என்னென்ன புறப்பட்டு வருதோ அதுதான் என்னை தீட்டுப்படுத்தும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அவைகள் அல்ல இதை செய், உன் இருதயத்தை கழுவி சுத்திகரி, உன் இருதயத்தை கிழித்து தேவனிடத்துல திரும்புங்கள், உங்கள் வஸ்திரங்களை அல்ல. வசனம் எப்படி தெரியுமா சொல்றாரு? உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களையே கிழித்து தேவனிடத்துல திரும்ப. உன் இருதயத்தை திரும்ப ஆண்டவர் பக்கம். அல்லேலூயா சொல்லாமா? இதெல்லாம் சொல்றதுக்கு இன்னைக்கு இது கிடையாது. என்ன அதுதான் உபதேசம் நிறைய இருக்கும் பொழுது இருக்கிற உபதேசத்தை நம்ம விட்டுறோம், கண்டிச்சு பேச வேண்டிய விஷயத்த விட்டுறோம், உண்மையை சொல்ல வேண்டிய விஷயத்த விட்டுறோம், கண்காணிக்க வேண்டிய விஷயத்த விட்டுறோம், 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்த தூக்கி வச்சுட்டு நிற்கிறோம். இதுதான் பாவம். நமக்கு பார்க்கறதெல்லாம் இதுதான் பாவம்னே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால இது பண்ணுனா பாவம். எனக்குள்ள நிறைய இருக்குதுங்க. நான் செய்து வந்த பாவங்களை நான் மறக்கணும், நான் யோசிச்ச காரியங்களை மறக்கணும். நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, நான் எதை யோசிக்கணுமோ அதை யோசிக்கணும், நான் எதை சிந்திக்கணுமோ அதை சிந்திக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? ஆமா. மறக்க வேண்டிய விஷயத்த எல்லாத்தையும் மறங்க. உங்க வாலிபத்துல செஞ்ச காரியம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து யூத்தா
தான் இருந்தப்ப நான் இருந்தது மாதிரி இப்ப இருந்தேன்னு வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. இந்த இருந்தேன்னு வச்சுக்கோங்கிற விஷயம் வந்துச்சுனாலே உனக்குள்ள பாவம் வந்துச்சுனால இவன் வாலிப வயதில் எப்படி வேணாலும் இருந்துட்டு போ. ஆனா உனக்கு ஒரு மெச்சூரிட்டி, உனக்கு ஒரு பரிசுத்த தன்மை, நீ ஒரு ஆண்டோடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீ வரும் பொழுது நீ செய்த காரியத்தை எல்லாத்தையும் நீ என்ன பண்ணிடணும், மறந்து. அது கொஞ்சம் கூட ஒரு ரூட்ல கொஞ்சம் கூட கிராஸ் ஆகவே கூடாது, வரவே கூடாது. விட்டா விட்டு திருப்பி அதை போய் எடுக்காதீங்க. அல்லேலூயா சொல்லாங்களா? இப்போ எடுத்து வாசிங்க. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 17வது அதிகாரம் 10லேருந்து 11 வரைக்கும் வாசனங்களை வாசிங்க. ஏசாயாவை 17வது அதிகாரத்தில் 10 to 11 வரைக்கும் வாசனங்களை கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. எனக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் சீக்கிரம் முடிச்சுவேன். சீக்கிரம் வாசிங்க. என் பலனாகிய கண்மலையே, நீ நினைக்காம நீ என்ன பண்ண, நீ தேவனை என்ன பண்ணிட்ட, இப்ப தேவனை நீ மறந்துட்டு, நீ ரட்சிக்கப்பட்ட ஆளுங்கிறத மறந்துட்டு, நீ ஜெபிக்கிற ஆளுங்க, நீ எதை மறக்கணுமோ அதை மறக்கல, எதை மறக்க கூடாதோ அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இப்ப இதுக்கு காரணம் என்ன, மறக்க வேண்டிய விஷயத்தை நம்ம நினைத்தபடினால நினைக்க வேண்டிய விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். அதுதான் விஷயம். எத்தனை பேர் புரிஞ்சு வச்சீங்க? மறக்க வேண்டிய விஷயத்த நான் நினைக்கிறேன், அதனால நினைக்க வேண்டிய விஷயத்த நான் மறந்துட்டேன், அதை விட்டுட்டேன். இப்ப நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லி சொன்னா, நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆளுன்னு சொன்னா, அவன் சாக்கடைக்குள்ளாரே எனக்கு ஒரு பாசு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கட்டும். சாக்கடை தண்ணியில ஞானஸ்தானம் எடுத்தாலும் அது ஞானஸ்தானம். நான் சாக்கடை சாக்கடையில தான் ஆண்டவர் அனுப்புவார். அதனால சாக்கடை ஞானஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்து மேலே தூக்கி விட்டோட்டியும் நான் ஒரு புது மனுஷனா வந்துட்டேன். இப்போ புது மனுஷனா நான் வந்ததுக்கு அப்புறம் நான் எதை நினைக்கணும், தேவனை தானே நினைக்கணும். இப்போ நான் தேவனை நினைச்சேனா இல்லை, அல்லேலூயா சொல்லாமா? இப்போ நான் தேவனை நினைக்கிறத விட்டுட்டு, என்னுடைய ரட்சிப்புக்கு ஏதுவான ஜீவியத்தை நினைக்கிறத விட்டுட்டு நான் அவர்கள் எல்லாத்தையும் மறந்துட்டேன். கர்த்தரை மறந்துட்டேன், வசனத்தை மறந்துட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தாளுங்கிறத மறந்துட்டேன், எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். இப்போ இதெல்லாம் மறந்ததுனால எனக்குள்ள இப்போ என்ன வந்துருச்சு, நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன வாழ்க்கை வாழ்ந்தனோ, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவிச்சனோ, இப்போ அப்படிப்பட்ட ஜீவியம் தான் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் ஜீவிக்கிறேன். இதுக்கு காரணம் நான் மறக்க வேண்டியதை மறக்கல, ஆளு மட்டும்தான் முழுகி இருக்கிறேன், ஞானஸ்தானம் மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். என் சுபாவத்தில் ஒரு மாற்றம் வரல. இப்ப ஞானஸ்தானங்கிறது சரீரத்துல இருக்கிற அழுக்கை நீக்கிறதாய் இராமல் இது வசனம். அது தேவனோடு செய்கிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கைன்னு பவுல் எழுதுறாருங்க. ஞானஸ்தானங்கிறது மாமிசத்துல இருக்கிற அழுக்கை நீக்கிற விஷயம் இல்ல, அது தேவனை நீங்களும் செய்யக்கூடிய நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. நான் இனி எந்த பாவமும் செய்ய மாட்டேன், பாவத்தை நினைக்க மாட்டேன், பாவ காரியங்களுக்குள்ள போக மாட்டேன். நான் இனி கர்த்தருடைய பிள்ளை, என் இருதயத்துல நன்மையை நினைப்பேன், செம்மையானதை நினைப்பேன். என் இருதயத்துல இயேசுவுக்கு தவிர வேற எவனுக்கும் இடம் இல்லை அப்படிங்கிற இடம் வருது பாருங்க. அதுக்கு பேர் தான் ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானத்தை தான் எடுக்க சொல்லி பைபிள்ல சொல்லியிருக்கு. சும்மா தண்ணியில முக்கிறதுனா இன்னைக்கு உலகத்துல நாயும் தான் தண்ணியில உளுந்து எழுந்திருக்குது. இப்ப நாய் அதே கக்குனதை போய் திக்காம இருக்குதா? பண்ணியும் தான் தண்ணியில உளுந்து எழுதிருக்கு, அதே பண்ணி திருப்பி போய் சாக்கடை உருவாம இருக்குதா? சுபாவ மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் நீ ஞானஸ்தானம் எடு. சும்மா இவன் ஒரு அற்புதம் நடந்தொட்டியும் பேரி ஓடுதொட்டியும் ஒரு காரியம் வந்துட்டியும் ஒரு மெச்சூரிட்டி வந்துட்டியும் ஒரு வயசு வந்துட்டியும் போய் ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா நீ இன்னும் பாவத்துக்குள்ளார தான் இருக்கும். உனக்கிட்ட சுபாவ மாற்றம் இருக்கா? பாவத்தை அறிக்கை பண்ணியிருக்கியா? இனி பாவம் செய்ய மாட்டல, பாவத்துக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைல்ல, இனி நீ இயேசுவை போல வாழ்வல, இயேசுவோட அடிச்சுவோட பின்பற்றுவல, அப்போ போய் ஞானஸ்தானம் எடு. இல்லை என்னால் முடியாதுன்னா நீ எடுக்காத பேசாப்புல இருந்துக்க. எடுத்து நீ அநேக ஆக்கினைக்குள்ள போகிறதுக்கு பக்கம் எடுக்காம நீ இருந்துக்கிறாங்க. அதனால தான் சொல்றாரு, இரு கண் உடையவனாய் நீ எரி நகரத்தில் போய் எரியறதை பார்க்கலாம், 2 கை உள்ள ஆளாய் நீ எரி நகரத்தில் போய் வேகிறதை பார்க்கலாம், 1 கை உள்ள ஆளாய் நீ உலகத்தில் ஜீவிக்கிறது உனக்கு நலம். வேலையை முடிச்சுக்க. அல்லேலூயா சொல்லாமா? ஆமா, நிறைய வசனம் இருக்கு. பைபிளை படிக்க, பைபிளை படிக்கிறது, நம்ம பைபிள் படிக்கிறதுல வசனம் அப்படியே படித்தாலும் வசனத்தை உட்காந்து தியானிக்கிறதுல, அதனால தான் இன்னைக்கு நம்முடைய ஜீவி அப்படியே போயிட்டு இருக்குது. இதோ போயிட்டு இருக்குது. ஆண்டவர் வரப்போறாருங்க. காலம் கடைசி காலம் ஆயிடுச்சுங்க. நீங்க மறக்க வேண்டிய விஷயங்களை நீங்க மறக்கணுங்க. நம்ம யோசனை நினைவு பூரா பரலோகத்துக்குரியதா இருக்கணுங்க. தேவனாகிய கர்த்தரை நீங்க நினைங்க. ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா கர்த்தரை மறந்துட்டோம். அல்லேலூயா சொல்லாமா? தொடர்ந்து வாசிங்க. 17 நீ பாருங்க, நீ நேர்த்தியா நீ ஆண்டவரை மறந்ததுனால நீ என்னதான் நாத்தை நட்டாலும்
செஞ்சாலும், என்னதான் நீ ஓடி ஓடி உழைச்சாலும், என்னதான் உருண்டு பிறண்டு நீ வேலை செஞ்சாலும், அஹ், அஹ், வளரவும் பண்ணினாலும் நீ பலனை சேர்க்கறதால, நீ வருமானம் ஈட்டுற நாள்ல, இல்ல உன் கைக்கு நீ இவ்வளவு நாள் உழைச்ச சம்பளத்தை வாங்குற நாள்ல, அதுல இருந்து ₹1 கூட நீ நன்மை செய்வாய் எடுத்துக்கோ. எல்லாம் போய்கிட்டே இருக்கும். ₹3000 நீ வாங்கினாலும் ₹3000 உனக்கு வெளியில போய்கிட்டே தான். அது ஒன்றும் நன்மைக்கு பிரயோஜனமா இருந்திருக்காது. வர வருமானம் கூட உனக்கு சுத்தமாவே போயிடும். ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கோம், வக்கீலுக்கு போயிருக்கோம், வட்டிக்கு போயிருக்கோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கோம், எல்லாம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கடனுக்கு போயிருக்கும், இப்படியே போயிருக்கும். எந்த ஆசீர்வாதத்தையும் பிரதிபலன் எடுக்க முடியாது. நான் சொல்லல, பைபிள்ல ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. நீ என்னைய மறந்தபடினால நீ நேர்த்தியான நாற்றுகளை நற்றாலும், வெளிநாட்டில இருந்து ஒரு ஜெர்சி பசை வாங்கிட்டு வந்து, பசு மாடு ஜெர்சி மாட்டை கூட்டிட்டு வந்து இங்க கட்டி, அந்த மாடு ஒரு நாளைக்கு 10 லிட்டர் பால் ஒரு நேரத்துக்கு கலக்குதியா, ஒரு நாளைக்கு 20 லிட்டர் பால், காலையில 10 சாயந்தரம் 10, அதுல உட்காந்து நீ என்னதான் கறந்து ஒரு நாளைக்கு 25 லிட்டர் பாலை நீ வித்தாலும், அந்த வருமானம் உனக்கு ஒருபோதும் பிரயோஜனம் இல்லாதவைகளாய் மாறுதுன்னு சொல்லி நான் சொல்லல, ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லாமா? அதை நல்லா படிச்சு தியானிச்சு பாருங்க. அல்லேலூயா. மறக்க வேண்டியதை மறங்க, நினைக்க வேண்டியதை நினைங்க. அல்லேலூயா. நீங்க நினைக்க வேண்டியதை நினைக்க ஆரம்பிச்சாலே தேவன் உங்களை நினைக்க ஆரம்பிச்சுவார். நீங்க ஆண்டவரை மறந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை மறந்துடுவாரு. அல்லேலூயா. சொல்றாரு, அவர்கள் நீங்க என்னை மறந்தபடினால, நீ ஒரு காலத்துல பிரச்சனை வரும் பொழுது நீ வந்து என்னை நோக்கி கூப்பிடுவ, அப்ப நான் உன்னை என்ன பண்ணுவேங்கிறதா அகடியம் பண்ணுவேங்கிறார். நீதிமொழிகளை எடுத்து வாசிக்கல, நீதிமொழிகளுக்குள்ள வாங்க. 2வது அதிகாரமா 1வது அதிகாரமா, அதுல ஒரு வசனம் வரும் பாரு, ஒண்ணுல வச்சுக்கோங்க. ஆகையால் ஆபத்து காலத்தில் நகைத்து என்ன பண்ணுவேங்கிறாரு. தொடர்ந்து வாசிங்க. பயப்படும் காரியம் புஷ்ஷல் போல உங்க மேல வரும்போது, ஆபத்து சூறாவளியை போல உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல வரும்போது, நான் எதையுமே காதில் வாங்கிக்க மாட்டேன். நீ கூப்பிடுவேன், குத்திக்குவேன், இழுக்குவேன், தூண்டுவேன், பிறடுவேன், 40 நாள் உபவாசத்துலாம் சிங்காசனத்தை அசைப்பாப்பேன். அப்ப நான் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, உன் ஜபத்தை முடியாது. ஏன் தெரியுமா? நீ என்ன மறந்துட்ட. இப்போ உனக்கு ஒரு பிரச்சனை, இன்னும் இடையூறு வரப்ப மட்டும் நீ நினைக்கிற. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. ஆண்டவர் கொஞ்சம் நல்லா வச்சாருன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சந்தோஷமா வச்சாருன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் இளமையா வச்சாருன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் செழிப்பா வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் மறந்துடுறோம். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு லைட்டா ஒரு போன் வந்துருச்சுன்னா போதும், ஆண்டவரை மறந்துடுதுங்க. லைட்டா சபையில கொஞ்சம் லேசா கொஞ்சம் இந்த லெஃப்ட் சைடு நிக்கிற கொஞ்சம் பவர் அடிச்சுட்டு வந்தா போதும், ஆண்டவரை மறந்துடுதுங்க. முகம் பூரா திருப்பி இருக்கு, பையனுக்கோ பொண்ணுக்கோ. இப்படிதான் நீங்க போகுது சபை லட்சணம், விசுவாச பிள்ளைகளுடைய லட்சணம் இப்படிதான் போகுது. அல்லேலூயா சொல்லாமா? ஆமா, நம்ம பசங்களாம் ரொம்ப தங்கங்கள். நான் 100% கேரண்டி கொடுப்பேங்க. ரொம்ப சின்ன பிள்ளைகள்ல இந்த பசங்கள்லாம் என்கிட்ட வந்தவங்க. அல்லேலூயா சொல்லாமா? ஆமா, இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எப்படிங்கிறது எனக்கு தெரியல, சுபாவத்தை ஆண்டவர் தான் அறிவார். அல்லேலூயா சொல்லாமா? சரி, ஆண்டவருக்கு நற்சாட்சி உள்ளவர்களா நம்ம மாறணும், அதுதான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆனால் இன்னைக்கு பார்த்தா இப்படிதான் கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய ஜீவியம். அல்லேலூயா. அதனால தான் அது சொல்லும்போது சொல்லுது, இப்போ இதெல்லாம் நீ செஞ்சுட்டு இருக்கிற பொழுது நீ ஆண்டவரை என்ன பண்ணிடுற, மறந்துடுற. இப்போ ஆண்டவர் மறந்ததுனால உனக்கு என்ன வருது? நீ பயப்படுற காரியம் புஷ்ஷல் போல வருது, இடுக்கமும் இன்னலும் உனக்கு புஷ்ஷல் போல வரும் பொழுது, உனக்கு இக்கட்டு இடையூறு வரப்ப நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவ. அப்ப ஆண்டவர் உன் ஜெபத்துக்கு செவி சாய்க்காம அவர் போயிடுவேங்கிறார். அதான் அகடியம் பண்ணுவேன். நான் உன் ஜெபத்துக்கு உன்னுடைய கூப்பிடுதலுக்கு நான் பதில் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லாமா? ஆமா, நான் சபைக்குள்ள வந்துட்டேன்னா சபையில என்ன வேதம் போதிக்கப்படுதோ அந்த வேதத்தை நான் கேட்கணும். என்னுடைய ஆவி ஆத்மா எப்படி இருக்கணுமோ அந்த விதத்துல இருக்கணும். இங்க வந்துட்டு நான் இங்கிட்ட இருக்கிற ஆளை பார்க்கும்போது இன்னும் யாரெல்லாம் வரா, ஏன் இன்னும் அந்த பையனை காணலாம், ஏன் இன்னும் இந்த பொண்ணை காணா. நம்ம சபையில இந்த பிரச்சனை இல்லை, பல இடங்கள்ல நான் அதை சொல்றேன். அல்லேலூயா சொல்லாமா? இன்னும் சில இதெல்லாம் இருக்கும், அதிக பிரசங்கித்தான் அதிகமா பண்ணும். அல்லேலூயா. அதனால இந்த மாதிரியான ஒரு கருசை விசாரிப்பெல்லாம் நம்ம சபைக்குள்ளார வந்து வச்சுக்க கூடாது. நான் ஆண்டோடைய பிள்ளை, ஜெபிக்கிறது என் வேலை. சபையில வந்தா நான் கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு நான் ஜெபிக்கணும். இது எனக்கு வந்து இந்த சபையில ஆராதனையோ பிடிக்கல. ஐயோ, உனக்கு ஆராதனை பிடிக்காதுன்னு பரவாயில்ல, பாச நடத்துற ஆராதனை உனக்கு பிடிக்காது,
ஏன்னா பாஸ் ஆராதனை நடத்துறாருன்னா உனக்கு இல்லை, ஆண்டவருக்கு ஆராதனை நடத்துறாரு. அவர் ஆராதனையில ஆண்டவர் பிரியப்படுறாரு, நீ உன் ஆராதனையில ஆண்டவரை பிரியப்படுத்து. அல்லேலூயா சொல்லாமா? இப்போ சபை உள்ள வந்தால் யாரோ ஒருத்தர் நடத்துறாங்க, யாரோ ஒருத்தர் பேசுறது தான் ஆராதனை. ஆராதனை என்ன? பாஸ் மட்டும் பாடணும், பாஸ் மட்டும் ஆராதிக்கணும், பாஸ் மட்டும் பிரசங்கம் பண்ணணும், இதுதான் ஆராதனையா? வந்திருக்கிற நீங்களும் என்ன பண்ணணும்? ஆராதிக்க. பாஸ் குரல்ல நீங்க பாட முடியாது, உங்க குரல்ல இங்க இருக்கிறவங்க பாட முடியாது. அப்ப அவங்களுக்கு அவங்கவுங்க குறை, அவங்களுடைய குரல் தான் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற விஷயம். அப்போ உனக்கு என்ன குரல் இருக்குதோ, உன் குரல் கொஞ்சம் புயல் மாதிரி இருந்தாலும், உன் குரல் தேவா மாதிரி இருந்தாலும், உன் குரல் இளையராஜா மாதிரி இருந்தாலும், உன் குரல் யார் மாதிரி இருந்தாலும், நீ யாரை ஆராதிக்கிறன்னா ஆண்டவர் ஆராதிக்கிற. அல்லேலூயா சொல்லாமா? இங்க வந்து இவருக்கு கொஞ்சம் சுத்தி தப்புனா தப்பிட்டு போகுது. நீ பாடுறியா நல்லா, நீ பாடி ஆராதி. அல்லேலூயா சொல்லாமா? ஆமா, நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா நீங்க எல்லாரும் வாயை திறந்து நீங்க பாடி உங்க ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க, அவ்வளவுதான் விஷயம். இவர் பாடினாதான் நான் பாடுவேங்கிறது இல்லை. இல்லையே. இப்போ என்னாலதான் இந்த சபையில இருக்கிறீங்களா? என்னால யாரும் இந்த சபையில இல்ல, அதுதான் உண்மை. ஒத்துக்கங்க, அதுதான் உண்மை. நான் இந்த இடத்துக்கு எது பாரு, நான் ஆண்டவர் ஆராதிக்கணும், நான் அந்த நோக்கத்தில் தான் வருவேன். நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன், யார் வந்தாலும் வராட்டாலும், வெறும் சேர் கூட கிடந்தாலும். ஒரு காலத்துல வெறும் சேர் கூட அந்த ஒட்டகக்குள்ள கிடந்துச்சு. ஒருத்தருமே இல்லாத காலத்துல கூட நான் மட்டும் வந்தா ஆராதிச்சோம், பாடணும், துதிச்சோம், திருப்பி போயிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? என் நோக்கம் அதுதான். நான் இங்க வர்றது ஆராதிக்க, நான் பிரசங்கம் நோட் பண்றது எனக்கு ஆண்டவர் என்ன பேசுறாரு அதை நோட் பண்ணி வச்சுதான் நான் காமனா அதை சபை மத்தியில நான் பேசுறேன். இப்போ முதல்ல பேசுகிற வார்த்தை எனக்கு. அல்லேலூயா சொல்லாமா? அதே மாதிரி தான் இங்க வர நீங்க போவாட்டினா பாசு வந்து எதுவும் நினைச்சுக்குவாரு, போவாட்டினா ஏதாவது அந்த பையன் நினைச்சுக்கோ. நான் எதுவுமே நினைக்க மாட்டேங்க. இன்ன வரைக்கும் போனவங்களை நினைச்சு பத்தி நான் நினைக்கல, வராதவங்களை பத்தி நான் எதுக்குமே நினைக்கல, நினைக்க போறதும் இல்லை. அல்லேலூயா சொல்லாமா? அவங்களுக்கு உத்தரவாதம் யாரு? எனக்கு உத்தரவாதி நான் தான். நான் பாதாளத்துக்கு போகும்போது ஆண்டவர்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் பண்ண, ஆண்டவரே அவர் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு உபதேசம்லாம் பண்ணினார், ஆண்டவரே அவர் வந்து பாஸ்டர், ஆண்டவரே எனக்கே அவர் தான் சத்தியத்தை சொன்னாரு, இப்போ அவரை கொண்டு போய் பாதாளத்தில் போடுறீங்களே அப்படின்னு எனக்கு உத்தரவாதம் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா? சொன்ன ஆண்டவர் கேட்பாரா? உனக்கு உத்தரவாதி நீ, எனக்கு உத்தரவாதி நான். அப்ப நான் சபை உள்ள வந்துட்டேன்னா நான் ஆண்டவர் ஆராதிக்க வந்துட்டேன். பாசு பாடுற பாட்டு நல்லா இருந்தாலும் நீ அந்த பாட்டை பாடி, நீ ஆண்டவர்கிட்ட பேசி, நீ ஆண்டவரை துதிச்சு, நீ ஆண்டவருடைய ஆவியில நிறைச்சி நீ போயா. இவர் நடத்துறது சரியில்லை, இவர் பேசுறது சரியில்லை, இன்னைக்கு பாட்டு சரியில்லை, இன்னைக்கு ஆராதனை இல்லாட்டினா போகுது. அல்லேலூயா சொல்லாமா? நான் ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். தம்பிங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க பாடுறானுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பாடுறேன். நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன், அவங்க ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. முடிஞ்சா நீயும் ஆண்டவரை ஆராதி, இல்ல உன் ஆண்டவரை நீ ஆராதிக்க முடியாது இப்படி தானே, அது வரைக்கும் நீ அப்படியே இருக்கும், உன் வாழ்க்கை அப்படியே இருக்கும். அல்லேலூயா. நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்காத ஒரு ஜீவியத்தை ஜீவிச்சுட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனா வேதம் நமக்கு சொல்லுது, நம்ம மறக்கிறத நம்ம மறந்துடணும், விட வேண்டியதை நம்ம விட்டுறணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, மறக்க வேண்டியதை நம்ம மறக்காம, மறக்க கூடாதவைகளை, நினைக்க வேண்டியவைகளை நம்ம மறந்துடுறதுனால நம்முடைய வாழ்க்கை அதுக்கு கீழே இன்னும் சொல்லுது பாருங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்துருச்சுன்னு சொன்னா, நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், எவ்வளவுதான் நம்ம ஜெபம் பண்ணினாலும், எவ்வளவுதான் நம்ம பரிசுத்தமாய் வாழ்றதுக்கு முயற்சித்தாலும் நம்மளால பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முடியல. நிறைய பேர், நான் ஆண்டவரே இந்த வருஷத்துல எந்த பாவமும் செய்யாம நான் ரொம்ப பரிசுத்தமாய் வாழணும்னு நான் நினைக்கிறேன், ஆண்டவரே என்னால வாழ முடியல. ஏன் தெரியுமா உன்னால வாழ முடியல? நீ மறக்க வேண்டியதை என்ன பண்ணல, அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிற. நீ வந்து மறக்க வேண்டியதை நினைச்சுக்கிட்டே இருந்தியானா உன்னால என்ன செய்ய முடியாது? பரிசுத்தமாய் வாழ முடியவே முடியாதுங்க, முடியவே முடியாது. இப்ப எப்படி மறக்கிறது அப்படின்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் போகும். ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம மறக்கலாம், வேதம் வாசிக்கும் பொழுது நம்ம மறக்கலாம்,